அந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள் 3 இடங்கள். அது பொய்யுமல்ல, பொய்யாக இருந்தாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே இருக்கிறது, ஃபீ ஸாத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக சொல்லப்பட்ட பொய்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விவரித்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இப்படி 3 சந்தர்ப்பங்களில் உண்மைக்கு மாற்றமான ஒன்றை பேசியது போன்று உணர்கிறேன், என்னால் அல்லாஹ்விடம் முன்னால் நிற்க முடியாது என்பதாக தவிர்த்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அவர்களுடைய நிலைமையே இப்படி என்றால், வாழ்க்கையில் பொய்யை நாங்கள் தொழிலாக கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் பொய் பேசி இருக்கிறோம் என்றால், நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நிற்க போகிறோம்? சாதாரண ஒரு நிலைமை அல்ல, பொய் மிக பயங்கரமானது. அதனால் தான் இஸ்லாம் எல்லா வகையான பொய்களையும் தடுத்திருக்கிறது. எல்லா வகையான பொய்களையும் மிக முக்கியமாக ஹதீஸிலே தடுக்கப்பட்ட பயங்கரமான ஒரு வகையான பொய் புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. மன் கதவ அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக யார் வேண்டுமென்றே என் மீது இட்டுக்கட்டி பேசுகிறாரோ, ஹதீஸாக மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்களோ, அவர் நரகத்தில் அவருக்குரிய இடத்தை அதன் மூலம் ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை உருவாக்கி சொல்வது நரகத்திலே காணி வாங்குவதற்கு சமமான ஒரு பாவம். அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு ஹதீஸை நபி அவர்கள் கூறாத ஒன்றை புதிதாக புனைந்து உருவாக்கி இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவருக்கு என்ன தண்டனையோ அதே போன்றுதான் ஒரு செய்தி நம்மிடம் வரும் பொழுது ஆராயாமல் அதனை ஹதீஸ் என்பதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும், நம்முடைய பாஷையிலே சொல்ல போனால் ஷேர் செய்வதற்கும் அதே பாவம் கிடைக்கும் என்பதாக எழுதுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு மீடியாக்கள் அதிகரித்த காலம். ஒரு செய்தி வருகிறது, சிரியாமலுக்கு பெரிய நன்மை என்றால் அதை நான் அமல் செய்ய முடியுமா முடியாதோ, இரண்டாவது எப்படியாவது ஒரு உலகத்துக்குள்ளே ஷேர் பண்ணிவிட வேண்டும் என்ற ஆர்வம், அவ்வளவுதான். ஆராய்வதில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸா இல்லையா? எத்தனையோ செய்திகள், ஆச்சரியமான செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டு சோசியல் மீடியாக்களில் போவிக் கொண்டிருக்கிறது. அப்படியே இவரும் பலர்களுக்கு ஷேர் செய்கிறார் என்றால் அவர்கள் எழுதுகிறார்கள், செய்தியை உருவாக்கியவருக்கான பாவம் போன்று இவருக்கும் கிடைக்கும். தவிர்த்து கொள்ள வேண்டும். உலமாக்களுக்கு கூட 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் ஹதீசுகள் புத்தக வழியில் ஒன்று திரட்டப்பட்டதற்கு பின்னால் ஒரு ஹதீஸை சொல்வதாக இருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை தன்னிடம் சரியாக வைத்துக் கொண்டுதான் அவர்களும் பேசுவார்கள். பேச வேண்டும். அது அடிப்படை சட்டம், அடிப்படை தீனி மார்க்கத்திலே. கண்டதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பேச முடியாது, ஆய்வில்லாமல் பேச முடியாது. அதற்கு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொய்யை இஸ்லாம் தடுக்கிறது. 2வது வகையான ஒரு பொய் தான் இஸ்லாம் தடுக்கக்கூடிய பயங்கரமான பொய்களில் ஒன்றுதான் தான் காணாத கனவை கண்டதாக இட்டுக்கட்டி பேசுவது. காணாத கனவை கண்டதாக புகாரி ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது. இன்னமின் ஆவமின் ஃபியா, பொய்களில் மிக பெரும் பொய்களில் ஒன்றுதான் ஐயுரிய ஐனஹு மாலம் தர, தான் காணாத ஒரு கனவை கண்டதாக மக்களிடம் சொல்வது. இஸ்லாம் அதையும் தடை செய்கிறது. கனவுதான், பொய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை சுப்ஹானல்லாஹ். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு அதபுல் முஃபரத் என்ற அவர்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மன் தஅல்லம பிஉல்மின் காதிபின், உலகத்திலே யார் காணாத ஒரு கனவை கண்டதாக பொய்யாக இட்டுக்கட்டி பேசுவார்களோ, கியாமத்துடைய நாளையில் குல்லிஃபா யாக்கின பைன ஷஈரத்தைன் யௌமல் கியாமா, 2 கோதுமை மணிகளை அல்லாஹ் கையிலே கொடுத்து சொல்லுவான், இந்த 2 கோதுமை மணிகளுக்கும் மத்தியில் நீ முடிச்சு போட்டு காட்டினால் அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு முடியும் 2 கோதுமை மணிகளுக்கு மத்தியில் முடிச்சு போட்டு காட்ட? கனவை கூட பொய்யாக பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அவ்வளவு மோசமானது பொய். 3வது ஒரு வகையான பொய். ஒரு சபையிலே கதைத்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், அனைவரும் சொல்லி பலர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை பொய்யாக உருவாக்கி சொல்வது, பேசுவது இருக்கிறது. இது பெரும் பாவங்களில் ஒன்று. இதெல்லாம் அது சர்வசாதாரணம். அதுவும் இன்னொருவருடைய கண்ணியத்துடன், மானத்துடன் சம்பந்தப்பட்டு விட்டால் அது மிக பயங்கரம். திருமதி ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலுல் லில்லதி யுஹத்திஸ் ஃபயக்திப் லியுத்ஹிக பிஹில் கௌம். ஒரு கூட்டத்தாருடன் கதைத்துக் கொண்டிருக்கிறார்,
பிறர்களை போல நானும் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறார் என்றால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஆத்திரம் தீரவில்லை, மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், வயலுன் லஹு அவனுக்கு நாசமே நாசம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹுடைய பதுஆ. இது மூன்றாவது பொய். நான்காவது ஒரு வகையான பொய் என்னவென்றால், ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது, அந்த செய்தியை ஆய்வு செய்யாமல் பிறருக்கு ஷேர் செய்கிறோம் என்றால், பிறரிடம் கொண்டு போய் சொல்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பிறருடைய மானங்களுடன் சம்பந்தப்பட்டு விட்டால் இதனுடைய பொய்யுடைய தன்மை இன்னும் கடினமாக மாறிவிடுகிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது, கதாபில் மரிஇ கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதும் ஐயுஹதிஸ பிகுல்லி மா சமிஅ, அவன் கேட்பதை எல்லாம் மக்களிடம் போய் பேசுவது. இது ஒரு பயங்கரமான காலம். காலையில் எழுதி பார்க்கிறோம், ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒருவரை பற்றி, எழுத்தில் வந்திருக்கிறது, மெசேஜாக வந்திருக்கிறது, ஒரிசாக வந்திருக்கிறது. அவர் யார்? ஒவ்வொரு நாள் மஸ்ஜிதில் எனக்கு 5 விழுத்தம் சந்திக்க முடியுமானவர், நம்முடைய பசாரிலே தொழில் செய்பவர், என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய குடும்ப அங்கத்தவராக இருக்கிறார், என்னுடன் உத்தியோகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒருவர், அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கின்றது என்றால் எத்தனை தடவை அவரை சந்திக்க முடியுமாக இருந்தாலும் இன்றைய நம்முடைய நிலைமை என்ன? அத்தனையையும் விட்டுவிட்டு அந்த வந்த செய்தியை வைத்து நாங்கள் பலர்களிடம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். சந்தித்தீர் உண்மையா பொய்யா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நிலவரம் என்ன, இதுவெல்லாம் என்ன? இது ஒரு பயங்கரமான காலம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் உள்ள அந்த கோபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரேடியாக இன்று மானத்திலே கை வைத்து விடுகிறார்கள். கை வைக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும், 10 வீதமாக நாம் வளர்த்து கொடுத்து விட்டால் 10வது நபருக்கு இந்த மெசேஜ் போகும் பொழுது 100 வீதமாக அது வளர்ந்து விடும். இதுதான் இன்றைய சோசியல் மீடியாக்கள். முதலாவது நபர் ஊசி விழுந்ததாக பேசினால் அது 5வது நபரிடம் போகும் பொழுது பிளைட் விழுந்ததாக பேசப்படக்கூடிய காலம் இது. இது பயங்கரமான காலம். உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள், இந்த ஹதீஸுக்கு விரிவுரையாக ஒரு மனிதனுடன் மானத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஒருவருக்கு கிடைத்து அந்த செய்தியை அவர் ஆய்வு செய்யாமல் பிறரிடம் சொல்கிறார். சொன்ன செய்தி உண்மையாக இருந்தாலும் ஆய்வு செய்வதை விட்டு விட்டதனால் இவருக்கு பாவம் எழுதப்படும். ஆய்வு செய்ய வேண்டும், உண்மையா பொய்யான்னு பார்க்க வேண்டும். இன்று பலர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி வந்திருக்கிறது, பிறர்களிடம் ஷேர் செய்கிறார்கள். உண்மையிலே அந்த பாவத்தை செய்தவர்கள் தௌபாவும் செய்து விட்டார்கள். அவர்களுடைய தௌபா சில நேரம் அல்லாஹ்விடத்திலே கபூலாகி இருக்கும். ஆனால் அந்த பாவத்தை 100 பேரிடம் 1000 பேரிடம் என்ன ஒரு உலகத்துக்கும் கொண்டு சென்ற இந்த மனிதன் எத்தனை பேரிடம் தௌபா செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காதிலே விழுந்ததை எல்லாம் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூகம், இவர்கள் இவ்வாறு செய்திருக்கலாம், இவ்வாறு பேசியிருக்கலாம். ஒரு யூக அடிப்படையில் நின்று தெளிவிப்பாக எவ்வளவு பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவன் பொய்யன் என்பதாக அடையாளப்படுத்தினார்கள். இது 4வது பொய். 5வது வகையான ஒரு பொய்யையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிக பயங்கரமான பொய், ஆபத்தான பொய். அதனுடைய விளைவை பாருங்கள் ரசூலுல்லாஹ். அந்த பொய்யை சொல்வதற்கு முன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை எவ்வாறு பேசுகிறார்கள் என்பதாக புகாரி ஷரீஃபிலே ரிவாயத் இருக்கிறது. சொன்னார்கள், சலாசா 3 பேர் இருக்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், கதைக்கவும் மாட்டான். அல்லாஹ் கதைக்காவிட்டான். வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு, இரக்க பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய பார்வை கோபமாக இருக்கும், கோபப்பட்டிருப்பான். வலா யுஸக்கீஹிம், பாவங்களிலிருந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய முதல் நபராக சொன்னார்கள், அது முனஃபிகு சிராஅஹு பில் ஹில்ஃபில் காலிப், பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருட்களை விற்றுக் கொள்ளக்கூடிய வியாபாரி. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், வியாபாரம் செய்கிறோம், உத்தியோகம் செய்கிறோம், பொய் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பாவங்கள் இருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான். பொய் அவ்வளவு அசிங்கமானது, பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தேடி தரக்கூடியது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், உத்தியோகத்தில் சர்வசாதாரணம். சர்வசாதாரணம். கோல் வருகிறது, இவர் சொல்கிறார், ரொம்பவே வந்து கொண்டிருக்கிறேன், வீட்டிலே இருந்து கொண்டு பேசுகிறார். 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறார், சொல்கிறார், இன்னும் சரியா 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேன், வந்துட்டு
பக்கத்தில் இருக்கிறேன் வந்துட்டு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களை பல நிமிடங்கள் அல்ல சில போது மணி நேரங்கள் பாதையில் காக்க வைக்கிறார்கள். பொய். இந்த கஸ்டமரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை பொய்கள் சுபஹானல்லாஹ். கஸ்டமர் உடையக்கூடாது. சாமான் கேட்டு வருகிறார்கள், இல்லன்னு சொன்னா ஏதோ சமாளிக்க வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னது போன்று பொய்யுடைய நோக்கங்களில் ஒன்றாக குர்ஆன் சொல்கிறது, முன்னாடி சமாளிக்க வேண்டும். சாமான் முடிந்திருக்கிறது, வந்து கேட்கிறார், இல்லை பக்கத்து கடைகள் எடுங்கள், வருவதற்கு ஒரு கிழமை ஆகும் என்றெல்லாம் பேசுவதில்லை. நாளை வரும், நாளன்று வரும், ஓடர் போட்டிருக்கிறேன், அவசரமாக வரும், நாளை மாலை வாருங்கள் தருகிறேன். இந்த பொய் நம்முடைய வாழ்க்கை. கஸ்டமரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். சில போது எத்தனையோ கம்பெனியையும் மூடி விடுகிறோம். அவர் ஒரு பிராண்ட வந்து கேட்கிறாரு, அந்த பிராண்ட் இல்ல வேற பிராண்ட் இருக்குது, இப்பெல்லாம் அந்த பிராண்ட் வருதில்லை என்று சொல்லி ஒரேடியாக சொல்லி விடுகிறோம். பொய். நம்மிடம் இருப்பது 100 மில்லி, கேட்பவர் 250 மில்லியை கேட்கிறார். இப்பெல்லாம் 250 மில்லி வருதில்லை, 100 மில்லி எடுத்துட்டு போங்க. உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு பொருள் நம்மிடத்திலே இருக்கிறது, அந்த பொருளுக்கான ஒரு தகைமை, ஒரு வர்ணனை இருக்கிறது, அந்த பொருளுக்கான ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு பொருளுக்குரிய தன்மையை விட அந்த பொருளுடைய தன்மையை கூட்டி பேசுவதும் பொய்தான். பொய்தான். நமக்கு தெரியும் இது 1 வருஷம் தான் தாக்கி பிடிக்கும் சொல்கிறோம், இதெல்லாம் 2-3 வருஷம் தாக்கி பிடிக்கும். நீங்க கேட்ட பிராண்டை விட இது நல்லா, இது நல்லா. இப்பதான் இதெல்லாம் அதிகமான மக்கள் இதைத்தான் எடுத்துக்கொண்டு போறாங்க. இந்த கிழக்குள்ள இவ்வளவு வியாபாரம் நடந்துச்சு. முன்னால உள்ளவர ஏமாற்றத்தில் போடுவதற்காக எத்தனை பொய்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஸ்டமரை பாதுகாத்துக் கொள்ள பொய் சொல்கிறோம். சர்வசாதாரண கடன் வாங்குவதற்கு எத்தனை பொய்கள். அங்க வரை இருக்குது, இங்க வரை இருக்குது, கொடுத்து இருக்கிறேன், சுவரா தருவாங்க, சீட்டு இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்கிறது. பொய். பொய் சொல்லுவதை போல செயலிலும் பொய். செக் எழுதி கொடுக்கிறோம், இந்த டேட், அந்த டேட்ல அவருக்கு பணம் கிடைக்காது. பொய்யான முறையில் ஒரு கடனை எடுப்பதற்கு பொய்யை போல கடனை பின்னி கொடுப்பதற்கு எத்தனை பொய்கள், கொடுக்காமல் இருப்பதற்கு எத்தனை பொய்கள். சுபஹானல்லாஹ். இந்த பொய்கள் எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது, நம்முடைய வாழ்க்கையில் கலந்து விட்டது. அதை பொய்யா உணரக்கூடிய தருணங்கள் கூட குறையும். சாதாரணமாக ஒரு குழந்தையை, பிறந்த குழந்தை ஒன்றை பார்க்க சொல்லக்கூடிய வீட்டிலே பாருங்கள் நடக்கக்கூடிய பொய்கள். போனவர் அந்த குழந்தையுடைய சகோதரிகள் சின்ன குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றது, உங்களோட பாபாவை எடுத்துட்டு போக வந்திருக்கு. ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்துகிறோம், அந்த குழந்தை அழுகிறது. இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணம், இதெல்லாம் பொய்யாக பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பொய் கலந்திருக்கிறது, மிக பயங்கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் நாவிலே அல்லாஹ் லேசாக்கி இருந்தால் அர்த்தம் என்ன? பொய்யை பேசி பேசி அல்லாஹ் அவரிடத்தில் இவனை பொய்யென எழுத போகிறான். சாதாரண விஷயம் அல்ல. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, பொய்யிலிருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும். உண்மையானவர்களை நம்முடன் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையானவர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். பிசினஸ் பார்ட்னரா அவர் உண்மையானவராக இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாண பார்ட்னரா, தோழரா அவர் உண்மையானவராக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நீ பிரயாணம் போகும்போது உன்னுடைய பிரயாண தோழனாக பொய்யனை எடுத்துக் கொள்ளாதே, அவனுடைய பொய்யின் காரணமாக அவனுக்கு இறங்கக்கூடிய தண்டனைகளில் நீனும் மாட்டிக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையானவர்களுடன் நீங்கள் சேர்ந்திருங்கள். உண்மையான குடும்பம், உண்மையான வியாபாரம், உண்மையான பார்ட்னர், உண்மையான அந்த வியாபார தோழமை, உண்மையான அந்த பிரயாண தோழமை, அனைத்து உண்மையானதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நிறுவனத்துடன் தொடர்பு படுகிறோம் என்றால் ஆய்வு செய்ய வேண்டும், இவர்கள் உண்மையானவர்களா? இதெல்லாம் லாபம் எடுப்பது என்றால் கண்ணை பொத்திக் கொண்டு காசு கொடுக்கிறோம். அவருடைய பின்னணி என்ன? பேங்க்ல கூட 3% 4% தருவார்கள் என்றால் அவ்வளவு செக்யூரிட்டி உள்ள, அவ்வளவு பாதுகாப்பு உள்ள அந்த இடங்களே அப்படி என்றால் ஒருவர் தன்னந்தனியாக சொல்கிறார் 20% தருவேன் என்பதாக. எல்லாம் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. 6 மாதம் கொடுக்கிறார் லாபம். அவருடைய உண்மைத்தன்மை என்ன, பொய் என்ன, அவருடைய பின்னணி என்ன, இதுவெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. 6 மாதம் தந்தவர் 10 லட்சம் கொடுத்து பார்த்தாரு. இப்ப முழு குடும்பத்துடைய தெரிந்தவர்களுடைய எல்லா காசுகளையும் எடுத்து, நகைகளை வித்து, காணியை வித்து, வீடுகளை வித்து, பெரும் ஒரு அமௌண்டை எடுத்து அவருடைய கையில் ஒப்படைக்கிறார். 2 மாசத்துல ஆளக்கான். பொய்யர்களுடன் வைத்துக் கொண்ட வியாபார உறவு இருக்கிறது, நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். குர்ஆன் சொல்கிறது, உண்மையானவர்களுடன் சேர்ந்து இருக்க.
நாமும் உண்மையாக நடக்க வேண்டும், உண்மையானவர்களை நம் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே வாழ்க்கையில் உண்மையை நாங்கள் உண்மைக்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும், பொய்யை விட்டு நீங்க வேண்டும். இன்றைய குத்பாவுடைய சுருக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவை வைத்துத்தான்